அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நோன்புகள் கடந்து கொண்டே இருக்கிறது. தராவி தொழுகையும் கடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ரமலான் மாசத்தில் நாம் அதிகமாக நோன்பு வைத்துக்கொண்டு குர்ஆனை ஓத வேண்டும். எந்த அளவுக்கு நீங்கள் குர்ஆனை ஓதுகிறீர்களோ, எந்த அளவுக்கு குர்ஆனை அதிகமாக நீங்கள் ஓதுகிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய நோன்பு பலமான நோன்பாக ஆகும். நோன்பு என்பது ஒரு காலி பாத்திரம். நான் எல்லா வருஷமும் இதை சொல்லுவதுண்டு. நோன்பு என்பது ஒரு காலி பாத்திரம். இந்த காலி பாத்திரத்திற்குள் எதை போட்டு நிறைக்க வேண்டும் என்று சொன்னால், குர்ஆனை ஓதி 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 நிறைக்க வேண்டும். ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். கிடைக்கின்ற நேரம் எல்லாம் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தால் இந்த நோன்பும் குர்ஆனும் இந்த ரெண்டும் நம்முடைய கையை பிடித்து சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தை நமக்காக வேண்டி ரெக்கமெண்டேஷன் செய்ய, சிபாரிசு செய்ய யாரும் வரமாட்டார்கள். நம்மோடு வாழ்ந்த 50 வருஷம் வாழ்ந்த நம்முடைய மனைவி நமக்கு ரெக்கமெண்டேஷன் செய்ய மாட்டான். நம்ம வளர்த்து ஆளாக்கிய மகன் அல்லாஹ்விடத்தில் ரெக்கமெண்டேஷனுக்கு வரமாட்டான். அல்லது நம்ம சம்பாதித்த சொத்து நமக்கு உபகாரப்படாது. நாம் இங்கு இருந்த பதவி நம்மை காப்பாற்றாது. அதே நேரத்தில் நம்மை நரகத்துடைய நெருப்பை விட்டும் காப்பாற்றக்கூடிய ரெண்டே ரெண்டு எதுவென்று சொன்னால் நோன்பும் குர்ஆன். ஆகவே நோன்பு வைத்துக் கொண்டு அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள். அதுவும் நான் சொன்ன பிரகாரம் குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆன் ஓதத் தொடங்கினால் இடையில் பேசக்கூடாது. இடையிலே பேசினால் நிறுத்திவிட்டு மீண்டும் பிஸ்மில்லா சொல்லி தொடங்க வேண்டும். எதையாவது இடையிலே பேச்சு கொடுத்தால் அந்த குர்ஆனோடு அது சேர்ந்த மாதிரி ஆகிவிடும். ஆகவே குர்ஆன் வேற, நீங்க பேசக்கூடிய பேச்சு வேற. அந்த பேச்சை கொண்டு குர்ஆன் ஓதுறது இடையில சேர்த்தக்கூடாது. ஆகவே ஏதாவது பேசணுமா, குர்ஆனை மூடி வச்சுப்பட்டு பேச வேண்டியது பேசணும். ரெண்டாவது திறந்துட்டு பிஸ்மி சொல்லி தொடரும். அதுதான் குர்ஆனுக்கு செய்யக்கூடிய மரியாதை. ஆகவே நோன்பு வைத்துக் கொண்டு அதிகமாக குர்ஆன் ஓதுங்கள். நம்முடைய நோன்பு அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் 1வது இடத்தில் இருக்கக்கூடியது குர்ஆன், 2வது இடத்தில் இருக்கக்கூடியது தர்மம். யாருக்கும் இல்லை என்று சொல்லாதீர்கள். யாருக்கும் இல்லை என்று சொல்லிவிடாதீர்கள். முடிந்த அளவுக்கு நீங்கள் நோன்பு திறப்பதற்காக வேண்டி ஏதாவது ஒரு பலகாரங்கள் நீங்கள் உங்களுடைய வீட்டில் செய்வதாக இருந்தால் பக்கத்து வீட்டுக்காருக்கும் சேர்த்து நீங்கள் செய்யுங்கள். பள்ளிவாசலுக்கு போகக்கூடியவர்களாக இருந்தால் பள்ளிக்கு கொடுத்து அனுப்புங்கள். இதை கொண்டு பள்ளியில நோன்பாளிகளுக்கு கொடுங்க. தாய்மார்கள் இதில் அக்கறையை செலுத்துவது கிடையாது. அதுதான் உண்மை. தாய்மார்களுக்கு பள்ளியில் என்ன நடக்குது, என்ன கொடுக்குறாங்க, அதை பற்றி அவங்க சிந்திக்கவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒரு கிலோ பேரிச்சு பழம் வாங்கி இதை பள்ளிவாசலை கொண்டு எல்லாருக்கும் ஒருன்னு கொடுங்க. ஒரு 100 வடையை வாங்கி கொண்டு போய் இதை நோன்பாளிகளை கொண்டு கொடுங்க. இல்லை வேற என்ன உங்களுக்கு தெரியுதோ ஒரு 10 கொஞ்சம் பழத்தை வாங்கி கொண்டு எல்லா நோன்பாளிகளுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு பழம் கொடுங்க என்று நீங்கள் அதில் பங்காளியாக ஆக வேண்டும். ஆம்பளை செஞ்சுக்குவாங்கிறது விஷயம் வேற. ஆம்பளையை செய்வாங்கன்னு உறுதியா சொல்லவும் முடியாது. காரணம் அவங்க வெளியில வேலை செஞ்சு விட்டு அப்படி நோன்பு திறக்கிற நேரத்தில் ஓடி வருவாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு வடை வாங்கவோ பழம் வாங்கவோ டைம் இருக்காது. அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த விஷயத்தை, இந்த காரியத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். நோன்பாளிகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து, அது பெரிய ஒரு புண்ணியமான காரியம். அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, அந்த ஹதீஸை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வலோ பிஷக்கி தம்ரத்தின், ஒரு பேரிச்சம்பழத்துடைய ஒரு துண்டாக இருந்தாலும் சரி, ஒரு பேரிச்சம்பழம் தான் உங்கள்கிட்ட இருக்குது, அதை 2ஆ பிச்சு ஒன்றை நீங்க சாப்பிடுங்க, இன்னொன்று
பக்கத்தில் உள்ள நோம்பாளை கொடுங்க. அந்த ஒரு துண்டு பேரிச்சம்பழம் உங்களை நரகத்தை விட்டும் பாதுகாப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. நீங்கள் உண்மையாலுமே யதார்த்தமாக நோம்பாளியை நீங்கள் கண்ணியப்படுத்தி இருந்தா அந்த பேரிச்சம்பழ துண்டு உங்களை காப்பாற்றும். ஆகவே நாம் நோம்பாளியாக இருக்கக்கூடிய நாம் அதிகமாக செய்ய வேண்டிய 2 காரியங்கள், ஒன்று குர்ஆன் ஓதுவது, 2வது தர்மம் செய்வது. இன்னொன்று என்ன? தேவையில்லாத பேச்சுக்களை பேசாமல் இருப்பது. இந்த ஒரு மாசத்துக்கு மௌனமாக இருப்பது. யாராவது ஏதாவது பேச வந்தால் நான் நோன்பு திறந்துட்டு பேசிக்கலாம், இல்லைன்னு நோன்பு முடிஞ்சுட்டு பேசிக்கலாம். இப்படி ஒரு பழக்கத்துக்கு நாம் வர வேண்டும். ஏன்னா உங்களை கண்டா கொஞ்சம் பேசுறதுக்குன்னு வருவாங்க, பேசுறதுக்குன்னு கூப்பிடுவாங்க, அல்லது வேற ஏதாவது பேசக்கூடிய இடங்களுக்கு போக வேண்டியது வரும். நோன்பு மாசத்தில் இந்த ஒரு மாசத்திற்கு தேவையில்லாத பேச்சுக்களை முடிந்த அளவுக்கு தவிர்த்து கொண்டால் உங்களுடைய நோன்பு தான் சாலிஹான நோன்பு, சாலிஹானுடைய நோன்பு. ஆகவே இந்த நான் சொன்ன இந்த முறை பிரகாரம் செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். பத்ர் சஹாபாக்களை பற்றி நேற்றைய தினம் சொல்லி காட்டினேன். பத்ர் சஹாபாக்களில் பத்ர் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கிறான், பெரிய வெற்றியை கொடுக்கிறான். இதுல என்ன ஒரு விசேஷம்னு கேட்டா, நாங்க தான் பெரிய குடும்பம், நாங்க தான் பெரிய தலைவர்கள், எங்களிடத்தில் தான் பணபலம் இருக்கிறது, ஆள்பலம் இருக்கிறது, பேக்ரவுண்ட் இருக்கிறது என்றெல்லாம் தம்பட்டம் அடித்துக் கொண்ட அபூஜஹலும் உமையா ஷைபா இவர்கள் எல்லாமே அந்த யுத்தத்தில் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த யுத்தத்தில் கொலை செய்யப்படுகிறார்கள். கொலை செய்யப்பட்ட அபூஜஹலும் உமையாவும் உத்துபாவும் ஷைபாவும் இவர்கள் எல்லாமே ஒரே கிணத்துல தூக்கி போடப்பட்டார்கள். ஒரு பாழடைஞ்ச ஒரு கிணறு. அந்த கிணத்துல தூக்கி இவர்கள் எல்லாம் போட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், பேசுகிறார்கள், அல்லாஹ் எங்களுக்கு தந்த வாக்குறுதி அல்லாஹ் நிறைவேற்றி விட்டான். எங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவதாக சொன்னான், வெற்றியை தந்துட்டான். உங்களை அல்லாஹ் தஆலா தோல்வி அடை செய்வான் என்று சொன்னான், தோல்வி அடை செய்து விட்டான். தோல்வி அடைந்து விட்டீர்கள், நீங்கள் தோற்று போய் விட்டீர்கள். வலகத் நஸரகுமுல்லாஹு பத்ரின் வஅன்தும் அதில்லா. அதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களிடத்தில் ஆயுதம் இல்லை, பணபலம் இல்லை, வாகனம் இல்லை, போடுவதற்கு சர்ட் இல்லை, கையிலே வாள் இல்லை, எதுவுமே இல்லை, வயிற்றில் சோறு இல்லை, தண்ணி இல்லை. வான்தும் அதில்லா என்று சொன்னால் அதான் அர்த்தம், உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்தான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ் யாருக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும், யாருக்கு பணத்தை கொடுக்க வேண்டும், யாருக்கு பதவியை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது அல்லாஹ். இதை முதலில் நாம் புரிய வேண்டும். அவன் பணக்காரனா இருக்கிறானே, அவன் பணக்காரனா இருக்கிறானே, அவன் பணக்காரனா இருக்கிறான், அது அல்லாஹ் தீர்மானிச்சது. அவனுக்கு பதவி கிடைச்சிருச்சே, அது அல்லாஹ் தீர்மானிச்சது. யாருக்கு பதவியை கொடுக்க வேண்டும், யாருக்கு பணத்தை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது அல்லாஹ் தஆலா. நம்மிடத்தில் பணம் வரவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் நாம் தான், அதற்கு காரணம் நாம் தான். ஒரு பெரியவர் படிச்சவர் சொன்னார், என்ன தெரியுமா, ஒரு பணக்காரனை பார்த்து நீ பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கிற, அவன்கிட்ட பணம் வந்துருச்சு, காரு வந்துருச்சு, பில்டிங் கட்டிட்டான், அது போயிட்டான், மகனை துபாய்க்கு அனுப்பிட்டான், காசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை பார்த்து நீ பொறாமைப்பட்டு கொண்டே இருந்தால் இந்த பூமி இருக்கா இல்லையா, இந்த பூமி, இந்த காலம் என்று சொல்லக்கூடியது, இது உன்னை பற்றி ஒரு எண்ணம் எண்ணுகிறது. என்ன தெரியுமா, இவனுக்கு காசுனா பிடிக்கிறது இல்லை, காசுக்காரனை கண்டா பிடிக்கிறது இல்லை, பணக்காரனை கண்டா பிடிக்கிறது இல்லை, அதனால இவனுக்கு நம்ம பணத்தை கொடுக்க கூடாதுன்னு இந்த பூமி தீர்மானிக்குது, இயற்கை தீர்மானிக்குது, அல்லாஹ் தீர்மானிக்கிறான். ஒரு பணக்காரனை கண்டா எப்ப பார்த்தாலும் பொறாமப்பட்டுக்கிட்டே இருந்தா அந்த பணம் உன்னிடத்துல வரவே வராது. அதனால நாம் அப்படிப்பட்ட எண்ணத்தை விட்டுட்டோம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா பணம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும், பதவி வரும், எல்லாமே வரும். அதனால் அபூஜஹலை போல, உமையாவை போல, உத்பாவை போல அகம்பாவம், ஆணவம் இதெல்லாம் இருக்கக்கூடாது.
பணம் இருக்கிறதுனால, பதவி இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஆடக்கூடாது. அல்லாஹுத்தாலா என்ன செய்வான்? கீழே தள்ளி விட்டுருவான், அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடுவான் அல்லாஹுத்தாலா. யாருக்கு பணத்தை கொடுக்க வேண்டும், யாருக்கு பதவியை கொடுக்க வேண்டும், யாருக்கு தோல்வியை கொடுக்க வேண்டும், இன்னைக்கு நீ என்ன சாப்பிடணும், என்ன சம்பாதிக்கணுங்கிறத போல தீர்மானிக்கிறது யாரு? அல்லாஹுத்தாலா. ஒரு வலியுல்லா இருந்தார், அவர் கூட கொஞ்சம் சிஷியமாக இருந்தாங்க. ராத்திரியில உணவு இல்லை, பசியோட படுக்கிறாங்க. அப்ப இந்த வலியுல்லா என்ன சொன்னார் தெரியுமா? படுக்க போறது அல்ஹம்துலில்லாஹ்னு படுத்தார். அப்ப சிஷியமாரு கேட்டாங்க, ஏங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம பசியோட சாப்பிட்றோம், சாப்பிட்டா தானே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், நீங்க சும்மா அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறீங்களே என்று சொன்ன பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இன்னைக்கு அல்லாஹு தாலா நமக்கு சாப்பாடு தரக்கூடாதுன்னு தீர்மானிச்சுட்டான். நமக்கு சாப்பாடு தரணும்னு சொல்றதும் தரக்கூடாதுன்றது அல்லாஹு தாலாவோட தீர்மானம். இன்னைக்கு நமக்கு சாப்பாடு இல்லைன்னு அல்லாஹ் தீர்மானிச்சுட்டான். ஒரு குழந்தைக்கு எப்ப பால் கொடுக்கணும், எப்ப பால் கொடுக்க கூடாதுன்னு தீர்மானிக்கிறது யாரு? அம்மா. இதே மாதிரி தான் நாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள். நமக்கு எப்ப தரணும் எப்ப தரக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது அல்லாஹு தாலா. அதனால இன்னைக்கு சாப்பாடு தரலேனாலும் அல்ஹம்துலில்லாஹ், கிடைச்சுதான் அல்ஹம்துலில்லாஹ் எங்கக்கூடிய அந்த மனோபாவம் வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆக சொல்ல வந்த விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த பத்ர் யுத்தத்திலிருந்து நாம் படிக்க வேண்டிய விஷயம், கம்மியானவர்கள் அவர்களிடத்தில் ஒன்றுமே கிடையாது, அவர்கள் தோற்று போவார்கள் என்று நினைப்பது தவறு. கம்மியா இருந்தாலும் பாருங்க, அல்லாஹ் தாலா ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த அந்த பத்ர் யுத்தத்தில் கொடுத்த ஒரு சிறப்பு அம்சங்கள் என்ன தெரியுமா? பத்ருங்கக்கூடிய அந்த இடத்துல நடந்த யுத்தம் ஒன்று. ரெண்டாவது, கம்மியான ஆட்கள், வெறும் 313 பேர், எதிரிகள் 1000 பேர், கம்மியான ஆள்கள். பத்ர் யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் தூங்க வச்சான். அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் தூங்க வச்சான். நல்ல ஒரு அருமையான மழை பெஞ்சுது. அருமையான ஒரு மழைன்னா அருமையான மழை. அந்த சூடான அந்த மணல்ல அந்த மழை வேஞ்ச உடனே நல்ல குழுகுழுன்னு ஏசி ரூம் மாதிரி இருக்கும். மணல் கீழே பூரா மணல் நனைஞ்சாச்சு. நனைஞ்சா என்ன ஆகும்? நல்ல கூலிங் ஆகும். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் ஒன்று தூங்க வச்சான். எல்லாம் நல்லா தூங்குனாங்க, தூங்கி எந்திரிச்சாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, 5000 பேரை அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சான். நல்ல மலக்கள், பயிற்சி அடைந்த 5000 பேர் அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சான். அதே மாதிரி யாரெல்லாம் அகம்பாவும் ஆணவம் கொண்டார்களோ அவர்களை பூரா ஒரே கணத்துல போட்டு மூடினாங்க. இப்படி பல அம்சங்கள் இந்த பத்ர் யுத்தத்தில் நடந்திருக்கிறது. நபிகள் நாயகம் அந்த கணத்துல தூக்கி எல்லாத்தையும் போட்டு பேசுறாங்க. அபூ ஜஹலே, உமையா, உத்பா, ஷைபா, என்ன ஆச்சு? இவ்வளவு நாள் என்ன துடிச்சீங்க, என்ன ஆட்டம் போட்டீங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்ததை பத்தீங்களா என்று பேசுறது. பக்கத்தில் நிற்கக்கூடிய உமர் அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், செத்து போனவர்களிடத்தில் பேசுகிறீர்களே, அவர்கள் இதை கேட்பார்களா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை விட அழகாக அவர்கள் கேட்பார்கள், உங்களை விட அழகாக அவர்கள் கேட்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆகவே பத்ர் யுத்தம் நமக்கு தரக்கூடிய பாடம் அடக்கம், ஒழுக்கம், பொறுமை இருந்தால் அல்லாஹ் தஆலா நமக்கு வெற்றியை தருவான். இதுதான் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் பொறுமையான வாழ்க்கை சிறப்பாக அமைத்து தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah